ஸோ நேத்து கிளாஸ் படிச்சு பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. ஈஸியா அட்டென்ட் பண்ண முடிஞ்சதா சில கொஸ்டின்ஸ்லாம்? Yes, ma'am. குட், வெரி குட். ஸோ நேத்து பார்த்ததுல சில கொஸ்டின் கேட்டு பார்க்கலாமா? அப்பதான் நீங்க ஒவ்வொரு கிளாஸ்க்கும் படிச்சுட்டு வருவீங்க. Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. ஓகேடா. சரி, சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், which is the reproductive part of a flower? Mean male flower. Androecium, ma'am. Androecium. Very good. Androecium. Androecium comprises of Stamens. Wall of stamens. Oh, whorl of stamens. Wall of stamens. very good. வேர்ல்ட்னா என்னன்னு சொன்னேன்டா? Group. ஒரு ஒரு ரவுண்ட், ஒரு சுத்து. ஓகேவா? வேர்ல் ஆஃப் ஸ்டேமன்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட். அப்புறம் வேற என்ன பாத்தீங்க? ஸ்டேமன் கம்ப்ரைசஸ் ஆஃப் Thalamus, ma'am. வெரி குட். ஆன்தர் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணி சொன்னேன். வெரி குட். பைலோப்டு சொல்லுங்க. அவ்வளவுதாம்மா. பைலோப்டு டைத்தீக்கஸ் டெட்ராஸ்பொராஞ்சியேட். பக்கா. இது ஒவ்வொன்றும் எனக்கு அர்த்தம் யாராலையாவது சொல்ல முடியுமா? பைலோப்னா இருக்கும் மேம். டைத்தீக்கஸ்னா 2 கவரிங் இருக்கும். டெட்ராஸ்பொராஞ்சியம் 4 ஸ்பொராஞ்சியம் இருக்கும் மேம். வெரி குட்மா. டெட்ராஸ்பொராஞ்சியம்னா 4 ஸ்பொராஞ்சியம் இருக்கும். சரியா? குட். அப்புறம் நம்ம ஆந்தரோட டிஎஸ் பார்த்தோம். டிஎஸ் ஆஃப் ஆந்தர் contains 4 layers. What are they? Middle layer and middle layer. 3 covering and middle layer and peter. யார் யார் இதுல ப்ரொடெக்ஷன்? Epidermis, endothecus and middle layer are the protection givers. And middle layer. வெரி குட். ப்ரொடெக்ஷனுக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. சரியா? அடுத்து யார் இதுல நொரிஷ்மென்ட் கொடுப்பாங்க? Peter. will provide nourishment. பக்காடா, சூப்பர். கிளியரா புரிஞ்சுச்சா இது? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. பீட்டமோட செல்ஸ் எப்படி இருக்கும்? Endocytoplasm, ma'am. வெரி குட். சைட்டோபிளாசம் நிறைய இருக்கும். சரியா? கேக்குதா? Yes, ma'am. ஓகே. ஸோ டிஎஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பார்த்தோமா? Yes, ma'am. Yes, ma'am. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்னடா? Pollen mother. Pollen grains comes from mother cell. Pollen grain form ஆகுது ma'am. போலன் மதர் செல்லுல இருந்து யார் வரப்போறா? Pollen grains. போலன் கிரெயின்ஸ் வரப்போகுது. இததான் நம்ம என்னன்னு சொன்னோம்? Microsporangiasis. அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? சரி. மியோசிஸ் 1ல எத்தனை வந்ததா? 2 ma'am. 2 haploid daughter cells. 2 haploid பிரில்லியண்டா இருக்கீங்க. அடுத்த क्वेश्चन நான் அதான் கேட்கலாம். டிப்ளாய்டா ஹாப்ளாய்டான்னு நீங்க சொல்லிட்டீங்க. என்னது? haploid.
ரொம்ப பர்ஃபெக்டான ஆன்சர். ஓகே, ஹாப்ளாய்டு. சோ கடைசியா வந்து அந்த 4 போலன் கிரெயின் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Tetrad of cells. Tetrad of cells. ஓகேவா, டெட்ரட் ஆஃப் செல். இப்போ ஒரு போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் பக்காவா படிச்சிருக்கீங்க, வெரி குட். ஆனா இது சில பேர் தான் சொல்றீங்க, பட் எல்லாருமே படிச்சீங்களா? வாய்ஸே கேட்கல. Yes, ma'am. Ma'am, சொல்லுடா. ma'am, types of tetrads மட்டும் எடுக்க முடியுமா ma'am? டைப்ஸ் ஆஃப் Tetrads ma'am. டைப்பே கிடையாது. டெட்ரட் ஆஃப் செல் அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் என்டையரா கேக்குறீங்களா? Yes ma'am. எப்படி கேக்குறேன்? ஃபுல்லா அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். Yes ma'am. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? Yes ma'am. ஓகே, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் சொல்றேன், கேட்டுக்கோமா. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு போலன் மதர் செல். மதர் செல்லு எப்பவுமே மதர்னாலே 2n தான், சரியா? போலன் மதர் செல் மியோசிஸ் 1 நடந்தா இந்த 2n வந்து 2n மாறும். மியோசிஸ் 2 நடந்தா இந்த ஒவ்வொரு எண்ணும் இன்னும் 2 எண், அப்போ 1 2 3 4 மாறும். லாஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா கிடைச்சிரும்? இங்க வெறும் நியூக்ளியஸ் தானே, அந்த நியூக்ளியஸை சுத்தி இப்படி செல் ஃபார்ம் ஆச்சுன்னா இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெட்ரட் ஆஃப் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சுதாமா? மேம் நான் இத கேக்கல மேம், இது எனக்கு புரிஞ்சது மேம். அப்புறம் வேற என்ன கேட்டேன்? லீனியர் டி ஷேப் டெட்ராஹைட்ரல். அது வந்து போலனோட ஷேப்டா. போலன் கிரெயின் இருக்குல்ல, எஸ் மேம். நமக்கு நீட்ல வந்து போலன் கிரெயினோட ஷேப் கிடையாது. ஸ்டேட் போர்ட்ல தான் உங்களுக்கு ஒவ்வொரு போலனோட ஷேப். லீனியர்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது, டெட்ராஹெட்ரல்னா 4 சைடு வருது, அந்த மாதிரிலாம் வரும். பட் இதுல அது வராது. ஓகே மேம். நான் சொன்னல ஸ்டேட் போர்டுக்கும் ஒரு நாள் எடுக்கிறேன். நீங்க அன்னைக்கு எல்லா டவுட்டும் போட்டு வச்சுக்கோங்க, இல்ல முந்தின நாளே கூட கேட்டு வச்சுட்டீங்கன்னா. ஆனா என்கிட்ட ஸ்டேட் போர்டு புக்கு கிடையாது, நான் டவுன்லோட் பண்ணி தான் அதை நடத்தணும், சரியா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். Ma'am, ஓகே, ஒண்ணு கேட்டேன். சொல்லுமா ma'am, haploid க்கு diploid க்கு என்ன ma'am difference? ஹாப்ளாய்டுனா என்னடா, டிப்ளாய்டுனா 2n. Okay ma'am. ஹாப்ளாய்டுனா என்னது? N. டிப்ளாய்டுனா 2n. 2n. ஓகேவா, அதான் டிஃபரன்ஸ். இப்போ லாஸ்டா இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன், சொல்றீங்களான்னு பாத்துடலாம், சரியா? லாஸ்டா இதுல நம்ம என்ன படிச்சோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ போலன் கிரெயின் படிச்சோமா? எஸ் மேம். சோ ஒரு போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் எப்படிடா இருக்கும்? outer covering side Exine is made up of sporopollen and intine is made up of pectin and cellulose. Intine. Very good. The exine, in certain places the sporopollen won't be present. Germ pore, ma'am. Germ pore. Yeah, through germ pore only the pollen tube will form. Okay va, idu purinjirucha? Yes ma'am. Okay, அதுக்கப்புறம் செல் பத்தி சொல்லிருந்தேன். செல் பத்தி சொன்னனா
Generative cell, Generative cell, vegetative cell. And vegetative cells. அதுவும் நல்லா புரிஞ்சிச்சுலடா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே 60% அந்த ஃப்ளவர்ல இருந்து எந்த ஸ்டேஜ்ல ஷெட் ஆகும்டா? Two-celled stage. Two-cell. வெரி குட். மிச்சம் இருக்க 40% Three-cell stage. செல் ஸ்டேஜ்ல யார் அந்த மாதிரி ஐ மீன் எந்த செல் டிவைட் ஆகி சூப்பர் சூப்பர். லாஸ்டா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிச்சோம். அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Yes, ma'am. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஞாபகம் இருக்கா? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல ஒரு கிராஸ்க்கு அலர்ஜின்னு படிச்சீங்க. என்ன கிராஸ் அது? Carrot grass. Carrot grass, ma'am. Parthenium grass, carrot grass. போலன்ஸ எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல எதுல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க? Nitrogen minus 1960 degree ல வச்சு வைப்பாங்க. nitrogen ma'am. -126 டிகிரி செல்சியஸ் லிக்விட் நைட்ரஜன். இது அப்பப்போ கேட்கிற ஒரு क्वेश्चन தான். சரியா? கிளியரா இருக்கா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. சோ இப்போ நீங்க மேல் ப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ளார் பக்காவா இருக்கீங்க. சில பேர் ஆன்சர் சொல்றீங்க, சில பேர் ஆன்சர் வரல. எனக்கு பாய்ஸ் வாய்ஸ் அவ்வளவா கேட்கல, கேர்ள்ஸ் வாய்ஸ் தான் நிறைய கேட்டுச்சு. புரிஞ்சுதா பாய்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. ஓகேப்பா, இன்னைக்கு ஃபீமேல் நடத்த போறேன். நல்லா இப்ப கவனிக்க போறீங்க. ஓகேவா? அப்பமா நடத்தலாமா பசங்களா? Yes, Yes, ma'am. ma'am. Female reproductive part flower. இது நம்ம கைனீசியம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? Gynecium. இந்த கைனீசியம் contains pistil சொல்லலாம், அல்லது இன்னொரு வார்த்தை கார்பல்னு சொல்லலாம். சரியா? பிஸ்டில். ஒரு பிஸ்டில்ல என்னென்ன இருக்கும்னா, இந்த இடம் பேரு ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி. இதுக்கு கீழே ஓவரி. Come on, say it with me. Stigma. Ma'am, இன்னொரு நேம் என்ன சொன்னீங்க மேம்? என்னமா? இன்னொரு நேம் என்ன சொன்னீங்க மேம்? கார்பல். கார்பல்டா. ஓகே மேம். இது நம்ம இப்படி சொல்லலாம். ஓகேவா? கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? பதிலே சொல்ல மாட்டீங்க பிள்ளைங்களா? Yes, ma'am. ஓகே. இப்ப கவனிங்க. பிளேஸ்ல வந்துதான் மியூட்ல போடு. போலன் கிரெயின்ஸ் லேண்ட் ஆகும். இந்த ஸ்டைல் வழியா தான் போலன் டியூப் வளரும். இந்த ஓவரிக்குள்ளதான் ஓவியூல்ஸ் இருக்கும். புரியுதா? ஓவரிக்குள்ளதான் என்ன இருக்கும்? Ovules. இப்ப உதாரணத்துக்கு இது மாதிரி நடுவுல பிளசண்டா இருக்கும். இங்க ஒரு ஓவியூ, இங்க ஒரு ஓவியூ, இங்க ஒரு ஓவியூ, இங்க ஒரு ஓவியூ, இப்படி நிறைய ஓவியூல்ஸ் இருக்கு. இது புரியுதா பாருங்க? Yes, ma'am. இந்த மாதிரி ஓவியூல்ஸ் இருக்கும்.
இப்போ இந்த ஒரு ஓவியூல ஜூம் நம்ம படிக்க போறோம். படிக்கலாமா? Yes, ma'am. சொல்லுங்கடா. Yes, ma'am. Structure of overview. ஓவியூல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதுதான் ஒரு ஓவியூ அவுட்டர். இந்த அவுட்டர் கவரிங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டெகுமெண்ட். இது இன்னொரு கவரிங். அவுட்டர் கவரிங்க்கு பேரு அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் கவரிங்க்கு பேரு இன்னர் இன்டெகுமெண்ட். புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. இந்த இன்டெகுமெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள இன்னொரு லேயர் இருக்கும். இந்த லேயரு இதுல நிறைய செல்ஸ் இருக்கும். நான் புக்ல அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த லேயருக்கு பேரு நுசல்லஸ். அதுக்கு என்னமா பேரு? சொல்லுங்க. Nucellus. This nucellus will contain many cells and this will provide nourishment to the embryo sac. இதுக்கு உள்ளதான் நமக்கு எம்பிரியோ சாக் இருக்குது. இந்த எம்பிரியோ சாக்குக்கு nourishment கொடுக்கறது யாரு? Nucellus. இப்போ இந்த இடத்துல இன்டெகுமெண்ட் இல்லாம காலியா இருக்குல்ல, இந்த இடத்துக்கு பேரு மைக்ரோபைல். மைக்ரோபைல். இந்த மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த இடம் ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டுக்கு பேரு சலாசா. ஆப்போசிட் என்னடா பேரு? Chalasa. இந்த எம்பிரியோ சாக்குக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா 7 செல் 8 நியூக்ளியஸ் இருக்கும். நிறைய எக்ஸாம்ல இது கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் 7 செல் 8 நியூக்ளியஸ் ஸ்டேஜ் அப்படிலாம் கேட்பாங்க. சரியா? இதுல பாருங்க, இது 3 ஒரு செல்லு. இந்த இடத்துல இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இதுக்கு நடுவுல இருக்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செல். இப்போ ஒவ்வொரு செல்லு நடுவுல நம்மளுக்கு வெறும் 2 நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். இது மொத்தமுமே ஒரு செல்லு. வேணும்னா நான் இப்படி போடுறேன், ஆனா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒயிட் எல்லாம் இருக்குல்ல, எல்லா ஒயிட்டும் சேர்ந்து ஒரு செல்லு. உங்களுக்கு சும்மா புரியணுன்றக்காக நான் நடுவுல 2 போட்டு அது ஒரு செல்லுன்னு கணக்கு காமிச்சேன். இப்ப மொத்தம் எத்தனை செல் இருக்கு பாருங்க? 7 செல். எத்தனை நியூக்ளியஸ்டா? 8 nucleus. இப்ப இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் பேர் கொடுக்கலாமா? Yes, ma'am. சலாசா கிட்ட இருக்கிற இந்த 3 செல்ஸ்க்குமே என்ன பேருன்னா ஆன்டிபோடல் செல்ஸ். 3த்துக்குமே என்ன பேரு? Antipodal cells. இதுக்கு பேரு போலார் நியூக்ளியை அல்லது போலார் செல்லு. நியூக்ளியஸ்க்கு பேரு போலார் நியூக்ளியை, மொத்தமா செல்லுக்கு பேரு போலார் செல். ஓகே? அடுத்து இந்த ஓரம் இந்த ஓரம், இந்த 2 செல்லுக்கு பேரு சினர்ஜிட்ஸ். நடுவுல இருக்கிற இந்த ஒரு செல்லுக்கு பேரு எக் செல். So synergid and the egg cell
together is called as egg apparatus. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் எல்லா எக்ஸாம்லயும் கேக்குறாங்கடா. ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேம் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் வரையல, சிம்பிளா வரையவே தெரியாதவங்க கூட வரைகிற மாதிரி வரைஞ்சு இந்த எல்லா பார்ட்ஸும் இருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் அள்ளி போட்டுருவாங்க. நோட் பண்ணுங்க பாக்கலாம். Noted? Yes, ma'am. யாரா ஒருத்தர் எனக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். என்னடா? Ma'am. May I try? Yes, sure. So, the structure of OVU contains of two integruments. One is inner integument and outer integument. Inside the inner integument, there is present nucellus is present. In the nucellus, embryo sac is there. Inside the embryo sac, there are eight nucleus, 7 cells, and the upper cells are called antipodal cells, which are near chalazal end, and which are near the micropyle are called synergids. In the center, there is polar nuclei is present, and the synergis and egg cell is called egg apparatus. Okay. What is the function of the nucellus now? Gives nourishment to the embryo. Gives nourishment to the cells. Nourishment to the embryo sac. Very good. Super. Okay. Then continue. Then micropyle chalaza. அது பத்தி சொல்ல வேண்டாவா? ஸ்டூடண்ட்ஸ் கேக்குதா? Yes, ma'am. Yes, ma'am. Closest to the nucellus, ma'am. Micropyle chalaza பத்தி சொல்லுங்க. A place where funicular integuments arise is called chalasa. And opposite to chalasa, the integument is not present, is known as micropyle. Micropylar end. இந்த மைக்ரோபைலார் வழியும் யூசுவலா இந்த டியூப் இருக்குல்ல, போலன் டியூப், அது வரும். ஓகே, கிளியரா இருக்கா? Yes, ma'am. Yes, ma'am. நம்ம ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அண்ட் ஒரு கார்பல்னா என்ன, அதுல என்ன இருக்கும், இதெல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டோமா? Yes, ma'am. இப்ப மெகாஸ்போரோஜெனிசிஸ் படிப்போமா? படிச்சுட்டு ஃபுல்லா நம்ம பிபிடி போய் பார்க்கலாம். Okay. ஓகேவா? மெகாஸ்போரோஜெனிசிஸ் பாருங்க. மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன ஃபார்மேஷன் தான்? மெகாஸ்போர்ல இருந்து மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து டெவலப் ஆகும். இதுல வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். சோ இதுதான் வந்து ஒரு மெகாஸ்போர் மதர் செல். அங்க இங்க பார்க்காதீங்க, இது மட்டும் நல்லா கவனிங்க. மெகாஸ்போர் mother cell. First meiosis 1. meiosis 1ல எத்தனை செல் வரும்? 2 அதுக்கப்புறம் meiosis 2ல 4 haploid daughter cells. 4 haploid daughter cells.
நம்ம மேலுன்னா இத்தோட முடிச்சிருவோம். ஆனா ஃபீமேல்ல என்ன ஆகும்னா இந்த 3 ஹாப்ளாய்டும் சாக்ரிஃபைஸ் ஆயிடும். அந்த மேல பாக்குறீங்கல்ல இந்த 1 மட்டும்தான் வரும். இது நம்ம கத்தக்கூடாது. சரியா? இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனல் கேமிட்டோஃபைட். இந்த ஒண்ணுத்துக்கு தான் என்ன பேரு? Gametophyte. ஃபங்க்ஷனல் கேமிட்டோஃபைட். இப்போ இது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஒரு எண்ணு தான் ஒரு நியூக்ளியஸ் இல்லையா? இதுதான் ஃபங்க்ஷனல் கேமிட்டோஃபைட். இது ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்னா ஒரு செல்லு 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். மைட்டாசிஸ் 1ல இப்ப ஒரு செல் என்னவாயிருக்கும்? மைட்டாசிஸ் 2ல 4 tetra. 3 நியூக்ளியஸ். மைட்டாசிஸ் 3ல 8. ஓகேவா? புரியுதா? 8 நியூக்ளியஸ். இந்த 8 நியூக்ளியஸ் தான் நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பாத்தீங்களா எம்பிரியோ சாக்குக்குள்ள அரேஞ்ச் ஆனது. இந்த 8 நியூக்ளியஸ் தான் நமக்கு 3 ஆன்டிபோடல், 2 போலாரு, எக்ஸெல்லு, சினர்ஜிட் இப்படின்னு 8 நியூக்ளியஸ் 7 செல்டு ஸ்டேஜா நமக்கு மாறுது. ஓகேவா? எதிரா நியூக்ளியஸா உள்ள ஒவ்வொரு செல்லையும் கேக்குறியா? ஆன்டிபோடல் என்ன அது மாதிரி கேக்குறியா? ஒவ்வொரு ஆன்டிபோடலும் ஹாப்ளாய்டு. அதே மாதிரி இங்க எக்ஸெல்லும் ஹாப்ளாய்டு, சினர்ஜிட்டும் ஹாப்ளாய்டு. பட் அந்த நடுவுல போலார் மட்டும் பாத்தீங்கன்னா டைகாரியோட் 2n. மத்தது எல்லாமே n தான். நடுவுல இருக்க போலார் மட்டும் தான் 2n. நோட் பண்ணிக்கோங்க. மெகாஸ்போரோஜெனசிஸ் முடிச்சிட்டோம் பாருங்க. நோட் பண்ணியாச்சு மேம். மெகாஸ்போரோஜெனிசிஸ் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப ஏதாவது ஒரு பையன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் ஸ்கிரீன் ஷேரிங்க ஸ்டாப் பண்றேன். யாரா ஒரு பாய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பொண்ணுங்க குரல் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, பசங்க குரல் கேட்கல. என்னடா குரல் கேக்குதா இல்லையா? மேம். சொல்லுப்பா சொல்லுப்பா. பேர் சொல்லிட்டு சொல்லு. ரிஸ்வான் மேம். என்னதுப்பா? ரிஸ்வான் சொல்லு. ரிஸ்வான். இப்போ 2n மெகாஸ்போர் மதர் செல் வந்துட்டு மியோசிஸ் ஆகும்போது 2n மாறும் மேம். மியோசிஸ் 2. அதுக்கப்புறம் 4n மாறும் மியோசிஸ் 3ல மேம். ஆனா மேல் இதுல வந்துட்டு அந்த 3n சாக்ரிஃபை ஆகுது. ஆனா ஃபீமேல்ல 3n சாக்ரிஃபை ஆயிடும் மேம். 1 மட்டும் தான் இருக்கும்.
ஒண்ணு மட்டும்தான், அதை என்னன்னு சொல்லுவேன்? ஃபங்க்ஷனல் கேம்டோஃபைல். வெரி குட். அந்த ஃபங்க்ஷனல் கேம்டோஃபைல் மியோட்டோசிஸ் 1 மாறும்போது 2 செல்லா மாறும் மேம். அதுக்கப்புறம் மியோட்டோசிஸ் 2ல 4 செல்லா மாறும். மியோட்டோசிஸ் 3ல 8 செல்லா மாறும் மேம். அதுக்கப்புறம் அடுத்த இது ஃபேஸ்ல 7 செல்லட் ஷேப்பும் 8 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும் மேம். வெரி குட். 7 செல் 8 நியூக்ளியஸ். அந்த 7 செல் என்னென்னு சொல்ல முடியுமாப்பா? 7 செல் அது வந்துட்டு சினர்ஜிட்ஸ், அதுக்கப்புறம் எக், சினர்ஜிட்ஸ் எக் இருக்கிறது எக் அப்பேரட்டஸ் சொல்லுவாங்க மேம். அதுக்கப்புறம் எக் அப்பேரட்டஸ்னு எதையும் சேர்த்து சொல்லுவோம்? சினர்ஜிட்ஸ் எக் மேம், எக்ஸெல் மேம். கரெக்ட். சினர்ஜிட்ஸையும் எக்ஸெல்லையும் சேர்த்து சொல்லுவோம். பின்ன நடுவுல வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்கும் மேம். அது எத்தனை எண்ணு? அது 2 எண் மேம். 2 எண். ஓகே, கரெக்ட். இப்போ இது கிளியரா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். இது பக்காவா இருக்குல்லமா? எந்த டவுட் இல்லையே? நோ மேம். ஓகேடா, குட். நான் திருப்பியும் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஷேர் ஆயிடுச்சா? எஸ் மேம். எல்லாருக்கும் மெகாஸ்போரோஜெனசிஸ் பக்காவாடா? எஸ் மேம். இப்ப இதுவும் நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்ப பிபிடி வந்துருச்சா பாருங்க. எஸ் மேம். இதெல்லாம் நம்ம நேத்தே முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது கொஞ்சம் பார்க்கலாம். சோ அவ கேட்டா இல்லையா, இதெல்லாம் தான் அந்த போலன் கிரெயினோட வேரியஸ் ஷேப் தான் அவ கேட்டது. இத பாருங்கடா, ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி, கார்பல்ஸ் ஒன்னே ஒன்று. இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஒன்னே ஒண்ணு இருந்தா மோனோகார்பலரி. நிறைய கார்பல்ஸ் இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மல்டி கார்பலரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒன்னே ஒண்ணு இருந்தா மோனோகார்பலரி. நிறைய இருந்தா மல்டி ஓகேவா? கார்பன் எல்லாம் ஃபியூஸ்டா ஒட்டிக்கிட்டு இருந்தா சின்கார்பஸ், எல்லாம் செப்பரேட்டா ஃப்ரீயா இருந்தா அப்போகார்பஸ். மேம் கேட்கல மேம், என்ன சொன்னீங்க? அதாவது கார்பல் ஒன்னே ஒண்ணு இருந்தா மோனோகார்பலரி, நிறைய இருந்தா மல்டி கார்பலரி. அது ஒரு பாயிண்ட் சொன்னேன். 2 இருந்தா பைகார்பலரில மேம். பைகார்பலரி. சரியா? அடுத்து என்ன சொன்ன? சின்கார்பஸ், அப்போகார்பஸ். மல்டி கார்பலரியில கார்பல் எல்லாம் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா சின்கார்பஸ், எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தனியா இருந்ததுன்னா அப்போகார்பஸ். ஓகேவா? ஓகே மேம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் யாரா ஒருத்தர் வாசிங்க. இது ovule is a small structure. Ovule is a small structure attached to the placenta by the stalk tuniccle. ஒரே ஒரு நிமிஷம். இந்த பியூனிக்கல் எதுன்னு நான் வரைஞ்சேன்ல, அதுல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த படத்துல நான் வரைஞ்சிருக்கேன். இது ஓவியூல், நடுவுல இருக்கிறது பிளசண்டா.
இந்த பாருங்க, இப்படி இருக்கு பிளசண்டானா, இது ஒவியூல் இல்லையா? இந்த ஒவியூல் போய் இந்த பிளசண்டா கூட அட்டாச் ஆயிருக்குல்ல இந்த தண்டு, இந்த தண்டுக்கு பேரு தான் ஃபியூனிக்கல். இந்த பாகம் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த தலை பாகம், ஒவியூல் ஸ்டார்ட் ஆகுற ஃபியூனிக்கலோட எண்டுல ஒவியூல் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த ஃபியூனிக்கல் எண்டுக்கு பேரு ஹைலம். எண்டுக்கு என்ன பேரு? கிளியராடா? யாரோ ஒருத்தர் படிங்க, போன வாட்டி 2 பேர் படிச்சீங்க, சவுண்டா இருந்தது. பேர் சொல்லிட்டு படிங்க, அப்ப மத்தவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க நான் பேர் சொல்லிட்டு படுறாங்க. மயூரவர்ஷினி மேம். என்னப்பா? மயூரவர்ஷினி. மயூரவர்ஷினி. ஓகே. சோ மயூரவர்ஷினி இப்ப படிக்கட்டும். இன்னொருத்தவங்க படிச்சிட்டு இருந்தீங்களா, அவங்க யாரு? சரி, தெரியல. இப்போதைக்கு நீ படிமா. Ovule is a small structure attached to the placenta by a stalk funicle. The junction where the body of ovule and funicle fuse is called hilum. Each ovule has 1 or 2 protective envelopes called integuments. Integuments encircle the ovule except at the tip where the small opening micropyle is present. Opposite the micropylar end is the chalaza basal part. புரிஞ்சுதா? நம்ம அங்க மேம் வெளியே என்ன நடத்தணும் அதை தான் இங்க படிச்சோம். கிளியரா இருக்கா? எஸ் மேம். சோ இந்த பிக்சர்ல பாக்குறீங்க, இது 2 இன்டெகுமெண்ட், இது மைக்ரோபைல், இது ஃபியூனிக்கல். ஃபியூனிக்கலோட எண்ட் அந்த கழுத்து, அங்கதான் ஒவ்வொரு ஸ்டார்ட். சொல்லுமா மேம்? செலசா வந்துட்டு பேசல் பார்ட்னு சொல்லிருக்காங்களா மேம்? ஆனா நம்ம மேல தானே மேம் செலசா இருக்குன்னு சொன்னீங்க. இது வந்து பாத்தீங்கன்னாடா நிறைய வகையான ஒவியூல்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வரைஞ்ச ஒவியூல் பாத்தீங்கன்னா தலைக்கீழ இருக்க ஒவியூல். சில ஒவியூல் ஐசோட்ரோபஸ், அன்ஐசோட்ரோபஸ் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த ஒவியூல்ல இப்படி இருக்கும், இங்க மைக்ரோபைலு, பேசல்ல சலாசா. புரியுதா உனக்கு? ஓகே மேம். அது ஒவியூல் பாத்தீங்கன்னா சிலது அப்ரைட் நேரா இருக்கும், சிலது தலை கவுந்தா மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஐசோட்ரோபிக், அன்ஐசோட்ரோபஸ், அந்த மாதிரி நிறைய பேர்ல. இன்னும் சிலது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஷேப்ல, ஹார்ஸ் ஷூ ஷேப்ல, இப்பெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு. அதுக்காக அப்படி சொல்றாங்க. இது மைக்ரோ ஹெமி அனோட்ரோபஸ் தானே மேம்? ஆமாண்டா, ஹெமி அனோட்ரோபஸ். இது மைக்ரோபைல்னா அதோட பேஸ் இது, இந்த சைடுல இது மைக்ரோபைல்னா அதோட பேஸ் இது. அதான் எஸ் மேம். ஒவ்வொரு வாட்டும் வேற வேற இடம். இது கிளியரா இருக்காமா? இந்த படம் அப்படியே நல்லா பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. டன். எஸ் மேம். இப்போ இது ஃபீமேல்துலயும் நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் முடிச்சிட்டேன், மெகாஸ்போரோஜெனசிஸ் முடிச்சிட்டேன். கிளியரா இருக்கா? எஸ் மேம். மெகாஸ்போரோஜெனசிஸ் யாரா வாசிச்சிருக்கீங்க? எஸ் மேம்.
It is the அப்படிங்க. formation of megaspores. ஆ, Form megaspore mother cell. ஆ. Ovules generally differentiated single MMC in the microphylla region of the nucellus. It is a large cell containing dense cytoplasm and a prominent nucleus. MMC undergoes meiosis to produce 4 megaspores. இது புரிஞ்சது இல்லம்மா? எம்எம்சில இருந்து நமக்கு என்ன கிடைச்சது? 4 மெகா ஸ்போர் கிடைச்சிச்சு. ஆனா அதுல ஒன்னு தான் ஃபங்க்ஷனல். கிளியரா? Yes, ma'am. இது 4 இப்ப mega. formation of female gametophyte. இததான் எம்பிரியோ சாக்னு சொல்றோம். சரியா? Yes, ma'am. In the majority of flowering plants, one of the megaspores is functional while the other 3 degenerate. The functional megaspore develops into the female gametophyte. The இது embryo புரியுதா? sac form ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் என்னவா டெவலப் ஆயிடும்? ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டா டெவலப் ஆகும். The நெக்ஸ்ட் embryo sac formation from a single megaspore is called monosporic development. ஒரு சிங்கிள் மெகாஸ்போர்ல இருந்து எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகிறத நம்ம மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இது கிளியரா இருக்கா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த 4 நியூக்ளியேட் 8 நியூக்ளியேட் 7 செல் அது பார்த்துடலாம். இது என்சிஆர்டில இருக்கிற பிக்சர் தான். இதுதான் நான் போர்ட்லயும் வரைஞ்சு போட்டேன். இது யாரா படிங்க. Formation of female gametophyte embryo sac. The nucleus of functional megaspore divides mitotically to form 2 nuclei. They move to opposite poles, forming 2 nucleate embryo sac. The nuclei again divides into 2 times, forming 4 nucleate and 8 nucleate stages of the embryo sac. These divisions are freely nuclear, that is, nuclear divisions are not followed immediately by cell wall formation. ஒரே ஒரு நிமிஷம்டா. இப்போ இந்த படத்துல பாருங்க, இங்க ஜஸ்ட் நியூக்ளியர் டிவிஷன் தான் மேம் காமிச்சிருக்கேன் இல்லையா? இம்மீடியட்டா வெறும் நியூக்ளியர் டிவிஷன். அதனாலதான் இதை நம்ம ப்ரீ நியூக்ளியர்னு சொல்றோம். சரியா? இப்ப நார்மலா நீங்க போன வருஷம் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு செல் இருக்கும். அதுல இந்த மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது. அப்புறமா இதுக்கு ஒரு நியூக்ளியஸ், அதுக்கு ஒரு நியூக்ளியஸ், அப்புறம் உடனே இது டிவைட் ஆகி இது ஒரு செல்லு வித் நியூக்ளியஸ், இது ஒரு செல் வித் நியூக்ளியஸ் ஆகும். பட் இங்க அப்படி இல்லை. சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் உடனே நடக்கல. அதனால இதை என்னன்னு சொல்றோம்? ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் சொல்றோம். புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. அதுக்கப்புறமா தான் இங்க 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 எல்லாம் சைட்டோபிளாசம் டெவலப் ஆச்சு. ஓகேவா? கிளியராமா? Yes, ma'am. அடுத்து பார்க்கலாமா? மெகாஸ்போரோஜெனிசிஸ் எல்லாருக்கும் கிளியர் ஆயிப்போ? Yes, ma'am. Yes, ma'am. ஓகேடா. Yes, ma'am. இப்போ ஃபீமேல்து நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்ஸ் இன் த எம்பிரியோ சாக். இது ஒயிட் போர்ட்ல ஏற்கனவே நடத்தினேன். நீங்க ஒரே ஒரு வாட்டி வாசிச்சிட்டீங்கன்னா ஃபுல்லா கிளியர் ஆயிடுவீங்க. யாராவது ஒருத்தர் வாசிச்சிருங்க. பேரை சொல்லிட்டு வாசிங்க. Ma'am, Castle da ma'am. சரி. A typical measure embryo sac is 8 nucleate and 7 celled. 3 cells are grouped at the micropylar end and form egg apparatus. It consists of 2 synergids and 1 egg cell. Synergids have special cellular thickenings at the micropylar tip called
filiform apparatus. It helps to guide the pollen tubes into the synergid. 3 cells at the chalazal end are called the antipodals. The large central cells have 2 polar nuclei. அவ்வளவுதான். லார்ஜ் சென்ட்ரல் செல்லுக்கு 2 போலார் நியூக்ளியை உண்டு. ஓகேவா? எஸ் மேம். இப்ப நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்கணும்? மேல் பத்தி ஃபுல்லா படிச்சிட்டீங்க, ஃபீமேல் பத்தி ஃபுல்லா படிச்சிட்டோம். அடுத்து என்னதுடா இருக்கு? Pollination. பாலினேஷன். நேத்து நான் சில ஹோம்வொர்க் கொடுத்தேன், பார்த்துட்டு வந்தீங்களா? எஸ் மேம். யார் பாத்தீங்களோ அவங்க? மேம் பேர்டுக்கு மேம் பேர்ட் வந்து ஆர்த்தனோ ஸ்னெயிலுக்கு வந்து மேலோபோஃபைலின்வாங்க, ஸ்னேக்குக்கு ஆர்த்தனோஃபைலின்வாங்க. ஆர்னித்தோ, நீங்க ஆர்த்தனோன்னு சொன்னீங்க. ஆர்னித்தோ, ORNITHO. சாரி மேம், ப்ரொனன்சியேஷன் வேற. பரவாயில்ல, வெரி குட். சொல்லு, என்ன சொல்லுவாங்க? ஆர்னித்தோஃபைலி. ஸ்னேக்குக்கு வந்து ஆக்டினோஃபைலி, OPHILY. நெக்ஸ்ட் மேம் ஸ்னெயிலுக்கு வந்து மெலகோஃபிலி தானே மேம்? கரெக்ட். மெலகோஃபிலி. சூப்பர், பரவாயில்லையே பசங்க, நல்லா ஹோம்ஒர்க்லாம் கூட செய்றீங்க. குட். இப்ப பாலினேஷன் பத்தி படிக்க போறோம். படிங்க. It is the transfer of pollen grains from the mother to the stigma of a pistil. ஸோ ஒரு ஆந்தரு அங்க இருந்து இன்னொரு ஒரு ஸ்டிக்மாக்கு போலன் கிரைன் போறது தான் பாலினேஷன் சொல்றோம். இதுக்கு we need some agents. சரியா? நிறைய ஹெல்பிங்க்கு ஏஜென்ட் வேணும். ஓகே, இப்ப இது படிமா. Based on the source of pollen pollination, it's 3 types: autogamy, ஆட்டோகேமி, கெய்டனோகேமி, ஜெனோகேமி. autogamy, geitonogamy, xenogamy. ஆட்டோகேமினா இங்க பாருங்க, இருங்க, இதுல இருங்கடா, ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இப்போ ஆட்டோகேமி. இப்போ இது ஒரு ஃப்ளவர்னு வச்சுக்கோங்க. ஆட்டோகேமி. இது ஒரு இது இருக்கு, இப்படி இங்க ஒரு ஃப்ளவர், இன்னொரு ஃப்ளவர் இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃப்ளவர்ல இதோட ஸ்டிக்மா மேம் இங்க வரைகிறேன். ஸ்டிக்மா ஸ்டைலு உள்ள ஓவரி இருக்கா மாதிரி. இதோட ஆந்தர். இப்போ இந்த ஏன்ற ஃப்ளவரோட இந்த போலன் கிரெயின் வந்து இங்க விழுது. இதுதான் என்னது? ஆட்டோகேமி. இப்போ இங்க அதே மரத்துல அதே செடியில பீன்ற இன்னொரு ஃப்ளவர் இருக்கு. சரியா? இந்த ஆந்தர் வந்து இங்க விழுது, ஏல இருந்து பிக்கு. இதுக்கு பேர் என்னது? கெய்டனோகேமி.
ஈட்டனோகேமி. ஓகே. புரியுதா? ஏ டு ஏ, ஏல இருந்தே ஏக்கு வந்தது ஆட்டோகேமி. கெய்டனோகேமி ஏல இருந்து பிக்கு வந்தது. ஜெனோகேமி பாருங்க, இன்னொரு இதே மாதிரி இன்னொரு ஸ்பீஷீஸ்ல இருக்க பிளான்ட் இங்க இருந்து வந்து இதுல உழுது. டிஃபரண்ட் ஃப்ளவர்ஸ். புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். நான் திருப்பி சொல்றேன். ஆட்டோகேமினா pollination between same flower. Geitonogamy same plant different flower. ஒரே பிளான்ட்ல ரெண்டு ஃப்ளவர். இது ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன்ல சேமா தான்டா இருக்கும். ஜெனோகேமினா different plant, different flowers of different plant, ஆனா சேம் ஸ்பீசிஸ். ரோஜானா ரோஜா தான். நீங்க பாட்டுன்னு ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் பிளான்ட்னு ரோஜா வந்து செம்பருத்தியில உட்காந்துருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. ஓகேவா? டேய் ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லுங்கடா. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். நோட் பண்ணுங்க. ஆட்டோகேமி, கெய்டனோகேமி, ஜெனோகேமி. மேம் சேம் பிளான்ட் டிஃபரண்ட் ஃப்ளவர்ஸ்னா என்னது மேம்? அங்கதானடி வரைஞ்சு கொடுத்தேன். மறுபடியும் சொல்லுங்க. ஒரே பிளான்ட்ல ஒரு பிளான்ட்ல நிறைய பூ இருக்கும்ல, ஒரே பிளான்ட்ல இருக்க ரெண்டு பூல ஒண்ணுத்தோட ஆன்சர் வந்து இன்னொரு பூல உட்கார்ற மாதிரி. ஓகே. புரியுதா? எஸ் மேம். சேம் பிளான்ட், ஆனா அதுல இருக்கிற ரெண்டு ஃப்ளவர்ல ஒரு ஃப்ளவர்ல இருக்க ஆன்சர் இன்னொரு ஃப்ளவரோட ஸ்டிக்மால உட்காருது. கம்ப்ளீட்டட் மேம். இது கிளியரா இருக்காடா? ஆட்டோகேமி, கெய்டனோகேமி, ஜெனோகேமி. எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். இதுல இந்த ஜெனோகேமிக்கு தான் நம்மளுக்கு ஏஜென்ட்ஸ் தேவைப்படும். என்ன தேவைப்படும்? ஏஜென்ட்ஸ். இப்ப உள்ள போய் பார்க்கலாம். ஆட்டோகேமி புரிஞ்சது இல்லமா எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ் மேம் புரிஞ்சிச்சு. இப்போ பூக்கள்ல ரெண்டு வகையான பூக்கள் இருக்குடா. இந்த ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்னு சாஸ்மோகேமஸ். என்னது? மேம் ஸ்கிரீன் ஆஃப் ஆதான் மேம் தெரியுது. அப்படியா? ஃபுல்லா தெரியலையா? ஃபுல்லா தான் மேம் தெரியுது. இந்த இடத்துல எழுதிருக்கு பாருங்கடா, சாஸ்மோகேமஸ், கிளைஸ்டோகேமஸ் எழுதிருக்கா? எஸ் மேம். ரெண்டு வகையான பூவு.
சாஸ்மோகேமஸ், கிளைஸ்டோகேமஸ். சாஸ்மோகேமஸ் அப்படின்னா இந்த பூ வந்து எப்பவுமே விரிஞ்சாப்புல இருக்கும். எப்படி இருக்கும்? விரிஞ்சு இருக்கு. விரிஞ்சு இருக்கும். நார்மலா நீங்க பாக்குற பூ மாதிரி. இந்த கிளைஸ்டோகேமஸ்னா மொட்டு இருக்குல்லடா, பட்டு மாதிரி இருக்கும், மூடியே இருக்கும், எப்பவுமே மூடிதான் இருக்கும். சாஸ்மோகேமஸ்னா விரிஞ்சு இருக்கும், கிளைஸ்டோகேமஸ்னா க்ளோஸ் ஆகி இருக்கும். இது வாசிடுங்க. சாஸ்மோகேமஸ். They are similar to flowers of other species with exposed anthers and stigma. நம்ம பார்க்குற நார்மல் பூ மாதிரி தான் இது இருக்கும். இப்போ கிளைஸ்டோகேமஸ் படிங்க. They do not open at all. Anthers and stigma lie close to each other. They are autogamous. Clistogamous flowers produce assured seed set even in the absence of pollinators. Clistogamy leads to inbreeding depression. இது என்னன்னு சொல்றேன்டா ஒயிட் போர்ட்ல. இப்ப நார்மலா ஒரு பூ இருக்குன்னா அந்த பூக்கு இப்படி ஸ்டிக்மா இருக்கு, ஸ்டைல் இருக்கு, ஓவரி எல்லாம் இருக்கு, ஆன்தர் இப்படி இருக்கு, இது எக்ஸ்போஸ்டா இருக்கு. ஸோ வேற ஒரு ஆன்தர் வந்து இங்க உட்காரலாம். இது சாஸ்மோகேமஸ். கிளைஸ்டோகேமஸ்னா இந்த பூவே பாத்தீங்கன்னா இப்படிதான்டா இருக்கும், க்ளோஸ்டா தான் இருக்கும். இது பூ தான் ஆக்சுவலா. இது வந்து ஆன்தர் ஓப்பன் ஆக போறதும் இல்லை, பிஸ்டிலும் ஓப்பன் ஆக போறதும் இல்லை. அப்போ ஜஸ்ட் எப்பவுமே ஆட்டோகேமி தான் நடக்க வாய்ப்பு இல்லையா? எஸ் மேம். அதாவது இதுல இருக்க ஆன்தரே இதுல இருக்க ஸ்டிக்மா கூட ஒட்டுறது தான் வேலை. அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா சும்மா சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா இதோட ஆன்தர் இதோட ஸ்டிக்மான் போது அது சேம் ஜெனட்டிக் காம்பினேஷன்ல தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டே இருந்தா ஆட்டோகேமி. சும்மா சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணா நம்மளுதுலயும் ப்ராப்ளம் வருது இல்ல? அந்த மாதிரி இந்த கிளைஸ்டோகேமஸ்ல பண்ணி நடந்துகிட்டே இருந்தா, ஆனா இதுக்கு ஏஜென்ட்டே தேவையில்லை, ஏன்னா இதுதான் ஓப்பனே ஆக போறது இல்லையா? ஆனா இப்படி நடந்துகிட்டே இருந்தா ஒரு நோய், அதுதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன். இன்பிரீடிங்னா உள்ளுக்குள்ளேயே பிரீட் ஆயிக்கிறது, இதால ஃபர்டிலிட்டி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அதுதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன். புரிஞ்சுதாமா? பென்சில சைட்ல சார்ஜ் போட்டேன்னா கீழே வரைக்கும். Thank you, ma'am. Okay. இப்போ கிளைஸ்டோகேமஸ், சாஸ்மோகேமஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதாடா? சாஸ்மோ, கிளைஸ்டோ. எஸ் மேம். சாஸ்மோனா ஃப்ளவர் ஓப்பனா இருக்கும், கிளைஸ்டோனா எப்பவும் ஃப்ளவர் க்ளோஸ்டா தான் இருக்கும். இப்போ ஆட்டோகேமி நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. கெய்டனோகேமி பாத்துருவோமா? எஸ் மேம். இப்ப படிங்க. இதோ பாருமா, ஒரு பொண்ணு யாரோ கேட்டியே கெய்டனோகேமி. ஒரே செடியில 2 பூ, இந்த இதுல இருக்கிற ஆன்தர் போய் இதுல இருக்க ஸ்டிக்மால ஒட்டிக்கிறது, இதுதான் கெய்டனோகேமி. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தியம்மா? எஸ் மேம். டிஃபரண்ட் ஃப்ளவர் சேம் பிளான்ட். புரிஞ்சுதா? எஸ் மேம். இது யாரா வாசிங்க கெய்டனோகேமி.
It is the transfer of pollen grains from the anther to the stigma of another flower of the same plant. It is functionally cross-pollination involving a pollinating agent, but it is genetically similar to autogamy since the pollen grains come from the same plant. ஆமா. ஸோ ஒரே பிளான்ட்ல இருந்து ஜீன்ஸ் வர்றதால நம்ம கெய்டனோகேமினா ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன்லாம் மாறிடாது, சேமா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து லாஸ்டா ஜெனோகேமி அப்படின்னா இந்த ஃப்ளவர் பாருங்க, இங்க இருக்க மஞ்சள் ஃப்ளவர்ல இருந்து இங்க இருக்க ஃப்ளவருக்கு போகுது. ஒரு பிளான்ட்டோட ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டோட ஃப்ளவருக்கு போறது தான் நம்ம ஜெனோகேமின்னு சொல்றோம். இன்னைக்கு 9 வரைக்கும் கிளாஸ் தெரியும்ல? எஸ் மேம் தெரியும். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்ததுடா, ரொம்ப வாமிட்டிங், டேப்லெட் போட்டேன். இப்போ ஆனா அப்படியே தான் இருக்கு, ஆனா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் ஒரு 1/2 hour லேட் ஆயிடுச்சு. சரியா? ஓகே மேம். ஓகே மேம். என்னடா? சரி, இப்போ ஜெனோகேமி யாரா வாசிச்சிருங்க. It is the Xenogamy is the transfer of pollen grains from anther to the stigma of a different plant. It brings genetically different pollen grains to the stigma. That's it. இது கண்டிப்பா ஜெனட்டிக்கலி டிஃபரெண்ட் தான். ஏன்னா இது வேற பிளான்ட், அது வேற பிளான்ட். அப்ப கண்டிப்பா நமக்கு வரப்போறது ஜெனட்டிக்கலி டிஃபரெண்டா தான் இருக்கும். இந்த மாதிரி டைம்க்கு, அதாவது ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட் போறக்கு we need some agent. There are 2 types of agent. One is abiotic agent, that is wind and water. இன்னொன்னு biotic agent. புரியுதா? Yes ma'am. Yes ma'am. பயோட்டிக்ல இன்செக்ட் வரும், பேர்டு வரும், பேட் வரும், பிரைமேட்ஸ்ன்றது இந்த குரங்கு. ஆர்போரியல்னா மரத்துல வாழ்ற, ரோடன்ஸ்னா எலி மாதிரியான ஆளுங்க. ட்ரீ டுவெல்லிங் ரோடன்ஸ், ரெப்டைல்ஸ், இவங்க எல்லாம் கூட பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் தான். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏபயோட்டிக் ஏஜென்ட்ல விண்ட் பாலினேஷன் முடிச்சிடலாம். ஒரு விண்ட் பாலினேஷனுக்கோ வாட்டர் பாலினேஷனுக்கோ ரிவார்டு தேவையா? அவங்க எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா பூச்சி எல்லாம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நெக்டர் நல்லா இருக்கணும், பூ வாசமா இருக்கணும், அப்பதான் அட்ராக்ட் ஆகும். பூ பார்க்க அழகா கலர்ஃபுல்லா இருக்கணும், பெருசா இருக்கணும். இதெல்லாம் அதுக்கு ரீசன். ஓகேவா? இப்ப இது படிங்க. Abiotic agents. Abiotic agents, wind, waves for effective pollination. Flowers produce large amount of pollen. Pollen grains are light and non-sticky, so that they are transported in wind. They often possess well-exposed stamens for easily dispersion of pollens into wind currents. Large feathery stigma to trap airborne pollen grains. அதாவது இங்க என்ன சொல்றோம்னா, கிராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போலன், அது ஒரு வேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பாலினேஷன். ஏன் இவங்க நிறைய பண்ணணும்னா, காத்துல அடிச்சுட்டு போகும்போது அங்க இங்க எங்கேயாவது வேஸ்ட் ஆயிடும். அதனால எஃபெக்டிவா இருக்கணும்னா நிறைய பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது, நான்ஸ்டிக்கி, ஒட்டக்கூடாது. எங்கேயாவது இப்பதான் பறக்க ஆரம்பிக்குது, இப்பவே போய் எங்கேயோ வேற இடத்துல சுவர்ல கிவர்ல ஒட்டிருச்சுன்னா வேஸ்டா போயிடும். புரிஞ்சுதா? Yes ma'am. அண்ட் ஸ்டேமன்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே பெருசா லார்ஜா இருக்கும். அப்பதான் அப்படியே காத்துல ஆடி ஆடி அந்த போலன் கிரெயின்ஸ் போய் பாலினேட் பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இது கிளியரா இருக்கு. வேஸ் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன். இது கேட்பாங்க 2 மார்க்ஸ்ல எல்லாம் கூட உங்களுக்கு, அல்லது நீட்ல சும்மா வேஸ் ஃபார் எஃபெக்டிவ்ல
the flowers produce only very few pollen grain போட்டுட்டு out of the following which is wrong sentence லாம் கேட்பாங்க. ஓகேவா? Okay, ma'am. அடுத்து ஏபயோட்டிக் ஏஜென்ட்ல வாட்டர் பார்க்க போறோம். தண்ணியில எஃபெக்டிவா நடக்கணும்னா என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு படிக்க போறோம். படிங்க. Yes, students. Sikram. Abiotic agents water. Pollination by water is called hydrophily. It is quite rarer. It is limited to about 30 genera, mostly monocotyledons. Vallisneria. சரியா? Vallisneria. But in lower plants, water is regular mode of transport for the male gametes. Distributions of some bryophytes, pteridophytes limited because they need water for the transport of male gametes and fertilization. So இது பாத்தீங்கன்னா ஜோஸ்டிரா, மெரைன் கிராஸ், சரிங்களா, வாலிசினேரியா, இதுக்கெல்லாம் வாட்டர் பாலினேஷன். இவங்கெல்லாம் ஏன்னா தண்ணியில இருக்கிறவங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வாலிசினேரியா பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஜோஸ்டிரா பத்தி. சொல்லுடா. டெரிடோஃபைட்ஸ்னா என்னது மேம்? போன வருஷம் இது படிச்சியாமா? பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் லெசன் 11th. எஸ் மேம். அதுல பிளான்ட் கிங்டம்லாம் இருக்குல்ல, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அடுத்த லெசன் பிளான்ட் கிங்டம். எஸ் மேம். பிளான்ட் கிங்டம் 5ஆ பிரிப்போமே, என்னன்னது? ஆல்கே, bryophytes, pteridophytes, gymnosperm. அதுல மூணாவது ஆள் தான் pteridophyte. ஃபர்ஸ்ட் ஆல்கே ஃபுல்லா தண்ணியிலே இருக்கும். bryophyte பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மண்ணு, அதாவது தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியால bryophyte இருக்கும். டெரிடோஃபைட் தான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்த டெரஸ்ட்ரியல் பிளான்ட். அதுலதான் முதல்ல சைலம், ஃப்ளோயம் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்ததுதான் ஜிம்னோஸ்பெர்ம், மரங்கள். அதுக்கப்புறம் வந்தது ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், பூக்கிற மரங்கள், பூக்கிற மரம். புரிஞ்சுச்சா இப்போ டெரிடோஃபைட்ஸ்னா என்னன்னு? எஸ் மேம், தேங்க் யூ. ஓகே. இப்போ நம்ம வாலிசினேரியால எப்படி நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். In Vallisneria, the female flower reaches the surface of water by the long stalk, and the male flower by pollen grains release onto the surface of the water transport. They are carried by water currents and reach the female flower. In the Zostera seagrasses, female flower submerged in water, pollen grains are long and ribbon-like. They are carried inside the water and reach the stigma. இது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒயிட் போர்ட்ல. ஃபர்ஸ்ட் பிளான்ட் என்னன்னு பாத்தீங்கடா? ஃபர்ஸ்ட் என்ன பிளான்ட் பாத்தீங்க? செகண்ட் என்ன பிளான்ட் பாத்தீங்க? ரெண்டுமே ஆனா வாட்டர் பிளான்ட் தான். இது வந்து வாட்டரோட சர்ஃபேஸ். இந்த மாதிரி வாட்டருக்குள்ள ரெண்டு பிளான்ட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த பிளான்ட் என்னது?
என்னடா இப்பதானே படிச்சீங்க வேலிசினேரியா. செகண்ட் வந்து செகண்ட் என்ன பாத்தீங்க? seagrass. ஜோஸ்டிரா ஆர் சீகிராஸ். ஃபர்ஸ்ட் வேலிசினேரியா. இப்ப வேலிசினேரியால இப்படிதான் உள்ள பச்சை கலர்ல போடுவோம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க பிளான்ட். இந்த சைடு நான் வரைஞ்சிருக்கிறது மேல் பிளான்ட், இது ஃபீமேல் பிளான்ட். ஸோ இந்த மேல் பிளான்ட் என்ன பண்ணும், சர்ஃபேஸ்ல இங்க எடுத்துன்னு வந்து அந்த போலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்ணும் வாட்டர் சர்ஃபேஸ்ல. ஃபீமேல் கிராஸும் இங்க வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கும். புரியுதா? இது எங்க நடக்குது? வேலிசினேரியா. வேலிசினேரியால ரெண்டு பேருமே வாட்டர் அபவ் த வாட்டர் வந்து நடந்துச்சு. இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஜோஸ்டெரா சீ கிராசஸ்ல இங்கேயே தான்டா, இது மேலெல்லாம் போவாது. இது இங்க போலன் கிரெயினை ரிலீஸ் பண்ணும். இங்க இருந்தே இவரு அதை ரிசீவ் பண்ணிக்குவார். இங்க இருந்தே இங்க தண்ணிக்குள்ளேயே நடக்கும். ஜோஸ்டெரா ஆர் சீ கிராசஸ்ல வேலிசினேரியால வாட்டர் சர்ஃபேஸ்ல நடக்குது. ஓகேவா? மேல் தானே மேம் ரிலீஸ் பண்ணும்? ஆமா, எல்லா இடத்துலயும் மேல் தான் ரிலீஸ் பண்ணும். நாட் ஈவன் இன் பிளான்ட்ஸ், ஈவன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் the sperm will be released only by the male. மேல் தான் இது சொல்றேன். ஓகேவா? ஓகே மேம். இப்போ இது கிளியரா இருக்காடா? வேலிசினேரியா ஜோஸ்டிரா. எஸ் மேம். ஓகே. அடுத்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு விண்டு மூலமா பாலினேஷன் நடக்கணும்னா நான் ஸ்டிக்கியா இருக்கணும் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல. எஸ் மேம். எஸ் மேம். அதே மாதிரி வாட்டர் மூலமா நடக்கணும் அப்படின்னா வாட்டர்ல நடக்கிற போலன் கிரெயின் எப்படிடா இருக்கணும்? மேம் நீங்க கேட்ட கேள்வி புரியல மேம். இல்லடா, இதுல விண்டு மூலமா நடக்கிற போலன் கிரெயின் நான் ஸ்டிக்கியா இருக்கணும், ஒட்டக்கூடாது, லைட் வெயிட்டா இருக்கணும்னு சொன்னோம்ல. அதே மாதிரி வாட்டர்ல நடக்கிற பொழுது வாட்டர் பாலினேஷன்ல இருக்க போலன் கிரெயின் எப்படி இருக்கணும்? அது ஃப்ளோட் ஆகணும். பயான்சி ஃபோர்ஸோட இருக்கணும் மேம். மேம் அது நனையாம இருக்கிறதுக்காக. வெரி குட். நனையாம இருக்கிறதுக்கு ஒரு மியூசிலேஜினஸ் போட்டு ஒரு ஜெல்லி மாதிரி. இப்ப நம்ம இந்த வெண்டைக்கால் எல்லாம் பார்த்தா குழ குழன்னு ஒண்ணு வருது இல்ல? எஸ் மேம். அந்த மாதிரி அந்த போலன் கிரெயினை சுத்தி குழ குழன்னு ஒரு பொருள் இருந்ததுன்னு வைங்க, அது தண்ணியில பட்டா கூட தண்ணியில மிதக்குமே தவிர போலன் கிரெயின் நனைஞ்சிராது. இது புரிஞ்சுதா? எஸ் மேம். அந்த என்சைம் பேர் என்ன மேம்? மியூசிலேஜினஸ் கவரிங் தான். அங்க இருக்கு பாருங்க ரெண்டாவது லைன்ல. To protect it from wetting, mucilaginous covering. ஒரு மாதிரி ஜெல்லி. இப்ப நம்ம நினைச்சுக்க கூடாது எல்லா பிளான்ட்டும் தண்ணியில இருக்கிற பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வாட்டர் பாலினேஷன் தான். இப்ப லோட்டஸ் தண்ணியில தான் இருக்கு, அதுக்கு வாட்டர் பாலினேஷனா? நோ மேம். நோ மேம். விண்டு பாலினேஷன். சோ அந்த மாதிரி சில பேரு நீங்க அதையும் நினைக்க கூடாது தண்ணியில இருக்கு தண்ணி பாலினேஷன், அப்படி கிடையாது. சோ அதுக்கெல்லாம் வந்து வேற பாலினேஷன். இது புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். சம்டைம்ஸ் என்டமோஃபிலி நடக்கும் லோட்டஸ்க்குலாம். ஏன்னா அது ஃப்ளவரே அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. அப்ப இன்செக்ட் கூட வந்து பாலினேஷன் பண்ணி கொடுத்துட்டு போகும். ஓகேவா? ஓகே மேம். இப்போ இதையும் படிச்சிருங்கடா. The pollen grains of most of water pollinated species have a mucilaginous covering to protect from wetting. Not all aquatic plants are hydrophilic. In most of aquatic plants, water hyacinth, water lily, etc.,
The flower emerge above the level of the water for entomophily or anemophily. இன்செக்ட் மூலமா நடக்கிறது. சரியா? Or anemophily. Wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. இது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, விண்டு மூலமாவோ அல்லது வாட்டர் மூலமாவோ நடக்குதுன்னா ஃப்ளவர் பார்க்க அழகாலாம் இருக்காது. ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் பயோட்டிக் போயிடலாமா? பயோட்டிக் ஏஜென்ட் முடிச்சிட்டோம். பயோட்டிக் பாப்போமா? ஓகே மேம். ஓகே படிங்க. Use biotic agents animals used by majority of flowering plants except example bees, butterflies, flies, beetles, wasp, ant, moths, birds and hummingbird. ஆர்போரியல் அப்பயே சொன்னேன்லடா, ஆர்போரியல்னா ட்ரீ டுவெல்லர்ஸ், மரத்துல வாழ்றவங்க, கீக்கோ லிசர்டு இதெல்லாமே வரும். ஓகேவா? ஓகே மேம். Gecko lizard and lizard pollination by the insects entomophily, particularly by the often flowers are especially species of animals for the அதாவது இங்க என்ன சொல்ல வரோம்னா, பர்டிகுலர் இன்செக்ட் பர்டிகுலர் ஃப்ளவரை பாலினேட் பண்ணுமா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யுக்கான்னு ஒரு பிளான்ட் இருக்குடா. நம்ம இந்த அத்திப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். அந்த ஃபிக் ட்ரீக்கும் வாஸ்ப், சரியா? இந்த வாஸ்ப் தான் அந்த ஃபிக்குக்கு பாலினேட் பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது, வேற எந்த இன்செக்ட் வந்தாலும் அது பாலினேஷனுக்கு அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரிலாம் கூட மியூச்சுவலா வச்சிருக்காங்க. புரியுதா? அந்த இன்செக்ட் பேர் என்ன மேம்? மாத்ரா. யுக்கா வித் மாத்துன்னுவாங்க. YUCCA யுக்கா வித் மாத் பிளான்ட் அல்லது ஃபிக். யுக்கா ஃபிக், சரியா? இல்ல அது வேண்டாம், அந்த எக்ஸாம்பிள் வேண்டாமா, அது எடுக்காத, இது எடுத்துக்கோ. ஃபிக் ட்ரீ வித் மாத். ஃபிக் வித் மாத் நீங்க இந்த இதுல பின்னாடி நேத்து எழுதி போட்டால ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், அந்த லெசன்ல திரும்பி படிப்பீங்க. சரியா? ஓகே மேம். இப்ப நம்ம விண்ட் பாலினேஷன்னா லைட்டா இருக்கணும், நான் ஸ்டிக்கியா இருக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி வாட்டர்னா மியூசிலேஜினஸ் கவரிங் இருக்கணும்னு பார்த்தீங்க. இப்ப அனிமல் மூலமா பண்றதுன்னா ஃபீச்சர்ஸ், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்னு பார்க்க போறோம். பாத்துருவோமா? எஸ் மேம். எஸ் மேம். பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். அட்ராக்டிவா இருக்கணுமா, ஸ்டிக்கியா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், நெக்டார்ஸ் இருக்கணும். வெரி குட். தேன் இருந்தாதான் இவர் பண்ணுவாரு. அதே மாதிரியே ஸ்டிக்கியா இருக்கணும். இவர் வந்து அந்த போலன்ல உட்கார்ந்தாருன்னா இவர் முதுகுல எல்லாம் ஃபுல்லா ஒட்டிக்கணும். ஓகே. அப்புறம் நெக்டர், தேன் வேணும். ஃப்ளவரே பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். இதுக்காக சில ஃப்ளவர்லாம் என்ன பண்ணோம்னாடா, ஆக்சுவலா ஒரே ஒரு ஃப்ளவரா இருந்தா அது வந்து நம்ம இன்செக்ட் அட்ராக்ட் பண்ண முடியாது, நம்மளே பார்க்க சின்ன ஃப்ளவரா இருக்கும்ட்டு அந்த நிறைய ஃப்ளவர் சேர்ந்து பார்க்க ஒரே ஒரு ஃப்ளவரா தெரியும். உதாரணத்துக்கு நம்மளோட சன்ஃப்ளவர் நம்ம ஒரு ஃப்ளவர் கிடையாது. அது ஆக்சுவலா அந்த ஒரு எதழ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஃப்ளவர். புரியுதா? எஸ் மேம். அப்ப அது வந்து ஒரு ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸா மேம்? இன்ஃப்ளோரசன்ஸ். சன்ஃப்ளவரை நம்ம பொக்கேன்னு சொல்லுவோம். பொக்கே ஆஃப் ஃப்ளவர், இட்ஸ் நாட் அ ஃப்ளவர். புரியுதா? அதுங்க ஆனா வந்து இன்செக்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்ன்றதுக்காக அப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அரேஞ்ச் ஆகிக்கிறாங்க. ஈவன் இக்ஸோரா இருக்குல்ல, அந்த இட்லி பூன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம், அது கூட பாருங்க, ஒரே ஒரு பூ வந்து சுத்தமா இன்செக்ட் அட்ராக்டே பண்ணாது, சின்னோண்டு இருக்கும். நிறைய அந்த பூ சேர்ந்துச்சுன்னா பாக்குறதுக்கு அந்த இட்லி மாதிரி பெருசா இருக்கும் அந்த பூ, இல்லையா? எஸ் மேம். அந்த மாதிரி
இன்ஃப்ளோரசன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூட இதுங்க ஐடியா பண்ணி அட்ராக்ட் பண்ணுங்க. இது புரிஞ்சுதாடா? எஸ் மேம். இது படிச்சிருங்க யாராவது. Biotic agents, animals, features of insect pollinated flowers, large, colorful fragment and rich in nectar. Nectar and pollen grains are the floral rewards for pollination. When the flowers are small, they form inflorescence to make them visible. The flowers, pollinated by flies and beetles, secrete flower odors to attract these animals. The pollen grains are okay, ma'am. Are generally sticky. இப்ப ஒவ்வொன்னுத்தோட ஃபீச்சர் தெரியுதுலடா. இன்கேஸ் நம்ம நீட் எக்ஸாம்ல ஃபீச்சர் போட்டுட்டு பாலினேஷனோட மார்க் பண்ணுங்கன்னா பண்ணிடுவோமா இல்லையா? சொல்லுங்கடா. எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. இப்போ இது லாஸ்டா இது மட்டும் படிச்சிருங்க. அனிமல்ஸ் இது. When the animal comes in the contact with the anther and the stigma, its body gets pollen grains. When it comes in the contact with the stigma, it results in pollination. அவ்வளவுதான். இது புரியுதா? Yes ma'am. இன்செக்ட் வருது, அது உடம்புல ஒட்டிக்குது. திருப்பி போய் இன்னொன்னுல நெக்டர் குடிக்க போகுது. அப்ப இதெல்லாம் அதுல விழுந்துருது. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். சில பூலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுடா. இங்க அமார்போஃபெலஸ்னு ஒரு ஃப்ளவர் இருக்கு பாருங்க. இந்த ஃப்ளவரோட உயரம் 6 அடிடா. எவ்வளோ? 6 feet. 6 அடி. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா மாத் வித் யுக்கா பிளான்ட். எஸ் மேம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அவர் இருந்தாதான் இவர் பாலினேஷன் பண்ணுவார். இவர் இல்லைன்னா இவர் பண்ணவே மாட்டார். அந்த மாதிரியான ஆளுங்க. இதையும் வாசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. Some plants provide safe places as floral reward to lay eggs. Example, Amorphophallus. It has the tallest flower of 6 feet. A mood species and the plant Yucca cannot complete their life cycles without each other. The mood deposits its eggs in the locule of the ovary. The flower gets pollinated by the mood. The larvae come out of the egg and the seeds are started developing. அதாவது இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். இப்ப நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஃப்ரெண்டு கிட்டே, நான் உனக்கு இந்த சாக்லேட் தரேன், நீ எனக்கு ஹோம்வொர்க் எழுதி கொடுத்துறியா கேட்போம்ல. அந்த மாதிரி இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பிளான்ட் இதோட பழம் இருக்குல்ல, இதுக்குள்ள இந்த மாத்த என்ன சொல்லுது, நீ உன்னோட லார்வாவை என்னோட இந்த பழத்துக்குள்ள போட்டுரு. நான் என்ன பண்றேன், உன்னோட லார்வாக்கு நான் வந்து ஃபுட்டு கொடுக்குறேன். என்னோட டெவலப்பிங் சீட்ஸை பழத்துல இருந்து எடுத்து நான் கொடுக்குறேன். அதுக்கு பதில் நீ எனக்கு பாலினேஷன் பண்ணி கொடுத்துரு. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாலினேஷன் பண்றாரு, இன்னொருத்தருக்கு அதோட லார்வாக்கு ஃபுட்டு கொடுக்குறாரு. இதுதான் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். இது புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். இந்த அத்தி பழத்தெல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஏன்னா இவர் தான் இந்த மாத்து தான் போயிட்டு அது உள்ள இது போட்டு வச்சிடுவாரு. சரியா? இவரோட லார்வாவை வெட்டுருவாரு. அந்த லார்வா டெவலப் ஆகி புழுவா உள்ள இருக்கும். ஆனால்தான் அத்திப்பழத்துல நிறைய புழு இருக்கிறதுக்கான ரீசன். கிளியரா இருந்துச்சா இன்னைய கிளாஸ்? பண்ணிடலாமா? சரியா மேம்? சொல்லுமா மேம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் மட்டும் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா மேம்? அது கரெக்டா எடுக்கும்போது மீட்டிங்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுச்சு மேம். தோமா இதானே? எஸ் மேம். இது கொஞ்சம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இதுல பாத்தீங்கன்னா அவுட்டர் கவரிங்க்கு பேரு அவுட்டர் இன்டெகுமெண்ட், உள்ள இருக்கிற கவரிங்க்கு பேரு இன்னர் இன்டெகுமெண்ட்.
அதுக்கு உள்ள ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கேன்ல அது நுசல்லஸ். நுசல்லஸ்க்குள்ள இருக்கிறது எம்ப்ரியோ சாக். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். இந்த இன்டெக்யூமெண்ட்ல இந்த பக்கம் ஓப்பனா இருக்கு, அதுக்கு பேரு மைக்ரோபைல். மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இடத்த சலாசான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே மேம். அதுக்கப்புறம் உள்ள எம்ப்ரியோ சாக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 செல்லு. அதுல 3 சலாசா கிட்ட இருக்க ஆன்டிபோடல், அதே மாதிரி கீழே 2 சினர்ஜிட், 1 எக் செல்லு, நடுவுல 2 நியூக்ளியை இருக்கிற போலார் செல்லு. டோட்டலா 7 செல்லு, 8 நியூக்ளியஸ். இதுதான் சொன்னேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேடா. எல்லாருக்கும் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். தேங்க்யூ மேம். Thank you, ma'am. ஒரு கிளாஸ்ல இந்த லெசனே முடிச்சிடலாம். சரியா? ஓகே மேம். Okay, ma'am. Okay, ma'am. Thank you. Thank you ma'am. Take care. Thank you ma'am. Thank you so much. Thank you ma'am. Thank you ma'am. Take care of your health ma'am. Yeah ma'am. Take care, ma'am. Thank you, ma'am. Thank you so much. Thank you ma'am. Take care ma'am. Thank you pa.